வணக்கம் உறவுகளே. மத்திய கிழக்கில நடக்கிற போர் இப்ப எங்கட இலங்கை வாசல் வரைக்கும் வந்துட்டது. சற்று முன் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸெத் வெளியிட்டிருக்கிற ஒரு தகவல் ஒட்டுமொத்த இலங்கை ஜனத்தையும் ஏன் உலகத்தையே அதிர வச்சிருக்கு. முதலாவது செய்தி, இலங்கைக்கு அருகில மூழ்கின அந்த ஈரானிய போர்க்கப்பல் விவகாரத்துல இப்ப உண்மை வெளிவந்திருக்கு. இலங்கை எல்லைக்கு வெளியில சர்வதேச கடற்பரப்பில வச்சு ஈரானோட IRIS டேனா என்ற போர்க்கப்பலை அமெரிக்க படைகள் டோர்பீடோ ஏவுகணைகளை ஏவி மூழ்கடிச்சிருக்கிறத அமெரிக்கா இப்ப உத்தியோகபூர்வமா ஒத்துக்கொண்டிருக்கு. இலங்கை கடற்படை ஏற்கனவே சொன்ன மாதிரி கடலிலிருந்து மாலுமிகளோட சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கு. ஆனா இது விபத்தில்ல, அமெரிக்கா நேருக்கு நேர் நடத்தின ஒரு கொடூரமான தாக்குதல் என்று இப்ப உறுதியாகிட்டது. 148 ஈரானிய மாலுமிகள் மாயமாகியிருக்கினம். வரும் 32 பேர் மட்டும்தான் காயங்களோட உயிர் தப்பியிருக்கினம். பாதுகாப்பு செயலாளர் ஹெக்ஸெத் இன்னும் ஒரு பயங்கரமான மிரட்டலை விடுத்திருக்கார். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள ஈரானோட ஒட்டுமொத்த வான்பரப்பும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் கீழே வரும் என்று அவர் சவால் விட்டிருக்கார். ஒரு வாரத்துக்குள்ள ஈரானால பழைய மாதிரி ஏவுகணைகளை ஏவ இயலாது, அவங்களோட தாக்குதல் பலம் குறைஞ்சிட்டது என்று சொன்ன அவர், எங்கிட்ட கணக்கில்லாத அளவுக்கு கிராவிட்டி பாம்ஸ் இருக்கு, இந்த போரை எப்ப நிப்பாட்டோணும் என்றதை நாங்க தான் முடிவு செய்வோம் என்று ரொம்ப திமிராவே சொல்லியிருக்கார். ஆனா இந்த சண்டையில அமெரிக்காவுக்கும் இழப்பிருக்கு. ஈரானோட பதிலடி தாக்குதல்ல 6 அமெரிக்க படை வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறதையும் அவர் இப்போ ஒத்துக்கொண்டிருக்கார். இலங்கை எல்லைக்கு அண்மையில வச்சு ஒரு வல்லரசு நாடு இன்னொரு நாட்டு போர்க்கப்பலை மூழ்கடிச்சிருக்கிறது எங்களோட நாட்டு பாதுகாப்புக்கும் ஒரு பெரிய கேள்வியையும் பயத்தையும் உருவாக்கியிருக்கு. உறவுகளே, எங்கட வீட்டு வாசல்லையே அமெரிக்கா இப்படி ஒரு ஆட்டத்தை ஆடுறது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இலங்கை கருகில ஈரானிய கப்பல் மூழ்கடிக்கப்பட்டது சரியா? உங்களோட ஆழமான கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தடுத்த பிரேக்கிங் நியூஸோட நான் வாரன். நன்றி, வணக்கம்.